இந்த கரூரில் வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று நைட்லேருந்து அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எஃபி போன உடனே சில ஃபோட்டோஸ் வந்து கண்ணில் பட்டுருச்சு. ஆக்சுவலி இந்த போஸ்ட்மார்ட்டமில் எனக்கு வந்து ரொம்ப ஏதாவது ட்ராஜடியாக அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுது. எனக்கு எதாவது குட்டி குட்டியாக பார்த்தா கூட அழுக வந்துடுது. அதுக்காகவே தான் நான் வந்து மோஸ்ட்லி நிறைய விஷயங்களை பார்க்கறதில்ல, கேட்கறதில்ல, படிக்கிறதில்ல. அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நான் பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு. இதை பற்றி ஏங்கா பேசலாம், அதை பற்றி பேசலாம் எனக்கு தெரியாது. உண்மையிலேயே இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. இது வந்து குழந்தைங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து பேசுகிறேன். இது யார் தப்பு இல்லை என்ன நடந்துச்சுங்கிறதுக்குள்ளே நான் போகவே விரும்பலை. இந்த ஏன் வந்து நமக்கு இவ்வளோ லேடிஸ்க்கு அம்மாக்களுக்கு ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து மற்ற லேடிஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பீரியட் டியூரிங் இந்த ஒரு வயசுக்குள்ள குழந்தை வந்து நம்ம கூடயே ரொம்ப ஒட்டிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவதுன்னு பார்க்கும்போது நம்ம குழந்தையோட ரிலேட் பண்ணிக்க தோணுது. அதனால ரொம்ப அது அஃபென்சிவாக இருக்குது. ஈவன் இப்போ கூட எனக்கு கை கால்லாம் வந்து நடுங்குது அந்த ஃபோட்டோ நினச்சாவே. எனக்கு ஒன்று தான் வந்து இந்த அம்மா அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போய் பிள்ளைய பழி கொடுத்துட்டு வயசு எல்லாரையும் பழி கொடுத்துட்டு நிற்கிறவங்க கிட்ட கேட்கணும்னு தோணுது. இந்த பிள்ளை அதுக்கா ஒரு சுயமாக ஒரு முடிவெடுத்து நான் வர்றேன் வரல இது நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் பயங்கர ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்ல. நீங்கள் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், எவ்வளோ தடுப்பூசி போடுறோம், நம்ம யாராவது வந்தால் ஹேண்ட் வாஷ் போட்டு சானிடைசர் போட்டு என் பிள்ளைய தொடுன்னு சொல்கிறோம், அது சொல்கிறோம் இது சொல்கிறோம். நம்ம எப்படி பிள்ளைய பொத்தி வச்சுக்கிறோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு மாஸ் க்ரௌடான இடத்துக்கு ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கலாம், பிள்ளைக்கே எவ்வளோ பிடிக்கலாம். ஆனால் நம்ம எங்கே நோ சொல்லணுமோ அங்கே நோ சொல்லணும்ல. எங்கே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருத்துக்கணுமோ, நம்ம ஆசைகளை எல்லாம் அடக்கிக்கணுமோ அதை நம்ம செஞ்சு தானே ஆகணும் நம்ம பிள்ளைகளுக்காக. அதுக்கு மீறி என்ன வந்து யாராக இருக்கட்டும், அது அரசியல் தலைவர், சினிமா நடிகர், யாராக இருக்கட்டும், அங்கே ஏன் போகணும்? இல்லை கோவில் அந்த மாதிரி கூட ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் மாஸ் க்ரௌடு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்? நீங்கள் இதை சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நீ வந்து ஒரு கொத்தடிமை, நீ அது இதும்பிங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்கல்ல. நான் யாரை வந்து அபிமானமாக நினைக்கிறேன் ஒரு தலைவரை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தலைவர் என் வாசல் முன்னாடி இருந்து ஒரு 10,000 பேர் முன்னாடி நிற்கிறாங்க, இல்லை 1000 பேர் முன்னாடி நிற்கிறாங்க, அவரை போய் பாரு உன் பிள்ளையோடனா நான் போக மாட்டேன். மதியம் 1 மணி 2 மணிக்கு ஒரு வெயிலில் போய் 1 மணி நேரம் நில்லுன்னா நான் நிற்க மாட்டேன். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் ஒரு இடத்துக்கு வந்து என் பிள்ளைய ரிஸ்க் இருக்கிற இடத்துக்குன்னா நான் போக மாட்டேன். அது எனக்கு வருமானமே வர்ற மாதிரி இருந்தால் கூட, இல்லை எனக்கு பிடிச்சதா இருந்தால் கூட, நம்ம ஒரு படம் பார்க்காம இருக்கிறதோ, நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதோ எல்லாமே எதுக்காக? பிள்ளைக்காக. ஏங்க இப்படி? ஏங்க பிள்ளைக்கு கொடுத்துட்டு